நிச்சயமாக மோடி தக்க வைக்க முயற்சிப்பார், அவர் பதவியில் அமர்வதற்கு முயற்சிப்பார்ன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. சரி திரு நித்யானந்தம், மோடியோட கட்டுப்பாட்டின் கீழே தான் ஒட்டுமொத்த கட்சியும் இருக்கு. இன்னொரு தலைவர் உருவாகிற சூழலே பாஜகக்குள்ள இல்லை அப்படின்னு திரு இனியன் சொல்றார். உங்களோட கருத்து? அனைவருக்கும் வணக்கம். அருமையான சில கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள் கருத்துரையாளர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு காலத்தில் இருந்தவன் தான். அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் எனக்கு தெரியும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு தலைவர் இருக்கலாம், பிறகு அந்த தலைவர் 2வது முறையாக வர வேண்டும் என்று சொன்னால் வேறு ஒரு தலைவர் வந்த பிறகு மீண்டும் வரலாம். இதுதான் அந்த கட்சியினுடைய, அது 3 ஆண்டாக மாறியது. அப்படி மாறிய பின்னால் 6 ஆண்டுகளுக்கு மட்டுமே தான் ஒரு கட்சி தலைவர் அங்கே இருக்க முடியும். ஆனால் எல்கே அத்வானி போன்றவர்கள் இவர்களெல்லாம் 2 முறை 3 முறை ஆனாலும் கூட மீண்டும் தலைவராக மக்களால், அதாவது கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆக விதிவிலக்கு அங்கே இருந்திருக்கிறது. ஒரு சில மக்கள் தலைவர்களுக்கு கட்சியில் விதிவிலக்கு பாஜகவில் மட்டுமல்ல எல்லா கட்சியிலும் இருக்கிறது. நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்தியை மீறி எவரும் எதுவும் பேசியது கிடையாது. நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தவர் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு. அவருக்கு எவ்வளவு பதவி ஆசை இருந்திருக்கும் என்பதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு ஆட்களே கிடையாதா? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள், பட்டேல் போன்ற தலைவர்கள் இருக்கும்பொழுது கூட மிக நீண்ட நாட்கள் 17 ஆண்டுகள் நேரு பிரதமராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பதவி ஆசை இருக்கும். அதில் இவருக்கு இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கலாம் நேருவை காம்பீட் பண்ணணும்னாக்க. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆம் ஆத்மி கட்சியில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம், அதாவது பரப்புரை செய்வதற்காக மட்டுமே வெளியே விடப்பட்டிருக்கிறார். அவர் ஏதோ குற்றமற்றவர், அந்த குற்றம் சுமத்தப்பட்டதெல்லாம் தவறு என்பதாக வெளியே விடவில்லை. இன்னும் அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான். இல்ல, அது சம்பந்தமான எந்த கிளைமையும் அவர் எடுக்கல. அவர் சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் ஆம் ஆத்மியை பற்றி, பாஜக பற்றி ஆம் ஆத்மி சொல்லும்போது ஒரு வலதுசாரியில் இருக்கும் பொழுது நான் ஆம் ஆத்மி பற்றி சில கருத்துக்களை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அவர் பரப்புரை மட்டுமே செய்வதற்கு அனுமதி உள்ள ஒரு கட்சி தலைவராக, ஒரு 2 மாநிலங்கள் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இருக்கின்றார். எனவே இதுவரை இந்தியாவிலே எவருக்கும் வழங்காத ஒரு சலுகை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. இனிமேல் இது போன்று நடக்கலாம். அப்படிப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பரப்புரையை தன் கட்சிக்கு செய்வதை தவிர்த்துவிட்டு மோடி பிரதமராக இருக்க மாட்டார், அமித்ஷா வருவார். பாஜகவில் யார் பிரதமராக வரணும்னு நியமனம் பண்ணுற உரிமை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக இருக்குது? இல்லை, அந்த உரிமை அவருக்கு இல்லை. பரப்புரை செய்யும் போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் குறித்த விமர்சனத்தையோ அல்லது அது சார்ந்த கருத்தையோ சொல்லலாம் இல்லையா? அந்த கட்சியில் இதுவரை இந்திரா காந்தி பிரதமராக இருக்க மாட்டாங்க, ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்க மாட்டாங்க, ஸ்டாலின் முதல்வராக இருக்க மாட்டார், கருணாநிதி முதல்வர், இந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? அதுவும் முன்மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னா அவர் வேறு எதுவும் பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. காங்கிரஸினுடைய ஷீலா தீக்ஷித் ஆட்சி 15 ஆண்டுகள் நடந்த ஒரு நல்ல முதலமைச்சர், அவரை வீழ்த்தி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார்கள். ஆக அவர்கள் அங்கே பாஜக ஆட்சியில் இருக்கவில்லை, 15 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி விட்டு வந்தவர்கள். அப்போ காங்கிரஸினால் தான் அவர்கள் கட்சி ஆரம்பித்து டெல்லியை பிடித்தார்கள். அப்போ காங்கிரஸோடு இன்றைக்கு கூட்டணி இருந்து கொண்டு பாஜகவில் இவர் தான் பிரதமர் வருவார், அமித்ஷா வருவார். எதுக்காக அமித்ஷா வரணும்? ஒன்று, இந்தியா கூட்டணியில் யாருமே பிரதமராக வரமாட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்றுக்கிட்டாரா? அவர் சிறையிலேருந்து வந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, பாரதிய ஜனதா கட்சியில் தான் பிரதமர் வருவாங்க, ஆனால் மோடி இருக்க மாட்டார், அமித்ஷா இருப்பார். இல்லை, இப்போது திரு அமித்ஷா பேசும்போதும் கூட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓராண்டு பிரதமராக இருப்பார் அப்படின்ற கருத்தையும் சொன்னார்ல. அப்போ அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது? தமிழக முதலமைச்சர் 3 ஆண்டுகள் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொன்னாக்க ஓராண்டு இல்லை, அது பரப்புரை நீங்கள் சொன்ன மாதிரி அது வரைக்கும் பரவாயில்ல. ஒரு எதிர்கட்சிங்கிறவங்கள யார் முதல்வராக இருப்பார், யார் முதல்வராக இருக்க மாட்டார், அடுத்த முதல்வரையே நியமனம் பண்ணுறார் இவர் அமித்ஷான்னு. அப்படி சொல்லலையே. அதே மாதிரி ஏதோ ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு பிரச்சாரத்தில் அமித்ஷா சொன்னார், கட்சியினுடைய விதிமுறை பெருசா அமித்ஷா பெருசா என்றால் கட்சியினுடைய விதிமுறை தான் பெரிது. அமித்ஷா ஒரு தனி மனிதர் மட்டுமே. அது ஆம் ஆத்மிக்கு புரியலைன்னா அவங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டமைப்பு.
ஆம் ஆத்மி இன்றைக்கு பேசுவது எல்லாமே ஒரு கற்பனையிலே அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி வெளியே வந்ததற்கான காரணத்தினால் அதில் நஷ்டப்படுவது யார் என்று சொன்னால், மிக உயர்ந்த இடத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி தலைவராக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட, அதாவது அந்த கூட்டணியுடைய தலைவராக அமைப்பாளராக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தாங்க. ஆனால் முன்னிறுத்துவது யாரை? ராகுல் காந்தியை மட்டுமே முன்னிறுத்தினாங்க. எல்லோரும் அனுதாபம் தெரிவித்தார்கள். ஆம் ஆத்மி கட்சி தலைவர் சிறையில் அடைத்து விட்டார்கள், அவர்களுக்கு பரப்புரை செய்ய அனுமதிக்கவில்லை என்றெல்லாம் அறிக்கைகளை அனைத்து கட்சி தலைவர்களும் விட்டார்கள். அந்த நேரத்தில் ராகுல் காந்தி தான் ஒரு ஆல்டர்னேட், ஒரு மாற்றாக தெரிந்தார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டார். நஷ்டம் யாருக்கு? மொத்த பேரும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் தான் உயரமான ஒரு மனிதராக இந்தியா கூட்டணியில் ஆயிருக்கார். அதுக்கப்புறம் ரோலிங் ஷீல்டு, சுழல் கோப்பை, அது காங்கிரஸ் ஜனநாயக மாண்பு, ஜனநாயக பண்பு ராபர்ட் சொல்கிறார். அதெல்லாம் ஜனநாயகம், ஸ்திரமான ஆட்சி தான் ஜனநாயகம். நீங்கள் ஜனதா கட்சியில் 5 வருஷத்தில் எத்தனை பிரதமர் மாறினாங்க? என்ன ஆச்சு நாடு? சரி, 10 வருஷம் ஒரே பிரதமர் இருந்தார், என்ன சாதிச்சாரு? நீங்க 17 வருஷம் இருந்தாருங்க நேரு. என்னங்க பேசுறீங்க நீங்களே? நேருடைய சாதனைகளை மோடியோட கம்பேர் பண்ணீங்களா? நீங்க உங்ககிட்ட ஒரு முன்னுதாரணம் வச்சுக்கிட்டு நவீன இந்தியாவின் சிற்பியாக நேரு இருந்தாரு, நேரு மோடி கம்பேர் பண்ண முடியுமா? இல்லைங்க, கம்பேர் அதுக்கு மேல போயிட்டு இருக்காரு இவரு. ஐயோ, ஆமா, நேரு சுதந்திரம் வாங்கின ஜோர்ல காந்தியோட ஆசீர்வாதத்துல தான் பேர் வாங்கினாரு. ஏன்னா பட்டேல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரதமராக இருக்கு. 12 ஓட்டு அவ்வளவு பட்டேலுக்கு விழுந்தது, ஒரு ஓட்டு கூட நேருக்கு கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஓட்டு கூட விழாத நேருவை காந்தி முன்மொழிந்த காரணத்தினால பட்டேல் திரும்ப பெற்று நேருவை பிரதமராக்கினார்கள். இதெல்லாம் நடந்த வரலாறு, உண்மை. இதை மறைத்தோ அல்லது மறந்தோ நாம் பேசக்கூடாது. இளைஞர்கள் வரலாறு படிக்க வேண்டும், அனைத்து கட்சி வரலாற்றையும் படிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்த சுற்றுல இன்னும் மேலும் சில கருத்துக்கள். திரு சிவப்பிரியன், இப்போ மோடி ஃபேக்டர் இந்தியா முழுக்க ஒர்க் ஆகும், தென்னிந்தியாவில் அது ஒர்க் ஆகாது அப்படின்ற பேச்சுகள் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பிரதமர் மோடி அப்படின்ற பேச்சு, அடுத்ததாக மோடி வருவாரா என்ற பேச்சு, இப்படி எல்லாமே நரேந்திர மோடியை சுற்றி பேசப்பட்ட நிலையில திடீர்னு இப்போ இப்படி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டதற்கான அடிப்படை என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது பொலிட்டிசைசேஷன் தான். பிஜேபிக்கு அவங்களோட காயின்லேயே திருப்பி பேயிங் பேக் இன் த சேம் காயின். இப்போ எந்த அடிப்படையில் இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் வருடத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்கன்னு அமித்ஷா அவர்களும் பிரதமரும் சொன்னாங்க. என்ன அடிப்படைன்னா 10 கட்சி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த சண்டையில் ஒவ்வொருத்தருக்கும் பிரதமர் பதவியில் அமர வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கும். அந்த அனுமானத்தில் பேசப்பட்ட ஒரு கருத்து. அதே அனுமானத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணுறாருனா, இப்போது சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா, இந்தியா அலையன்ஸும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் அஜெண்டாவை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜேபி எப்போவுமே அஃபென்சிவ், அடுத்தவங்களை டிஃபென்சிவில் பண்ணுவாங்க. பட் இந்த முறை என்ன நடக்குதுன்னா, இந்த ஆப்போசிஷன் அலையன்ஸ் ஒரு சில இடங்களில் பிஜேபியை டிஃபென்சிவில் போக வைக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை பிஜேபி பகிரங்கமாக அந்த கருத்தை எதிர்த்து மக்கள்கிட்ட போவாங்க. ஸோ அந்த பாலிசியை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலேருந்து வந்தோடனே, ஏன்னா ஒரு பேங்க் வேணும்ல, ஏதாவது இந்த மாதிரி பேசினா மட்டும்தான் மக்களினுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த எல்லா பார்வையும் அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் தான். அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பேசிஸும் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கற்பனையிலிருந்து பேசலை. ஏற்கனவே விதிவிலக்கு இருக்குது. 75 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்க முடியாதுன்னு முதல்ல சொன்னது யார்? பாஜக. 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் நினைக்கிறேன், ஜூலை மாதம் மோடி அவர்கள் பிரதமரான பிறகு திரு அமித்ஷா அவர்கள் பாஜகவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபியிலிருந்து. எல்கே அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, இன்னும் ஒரு தலைவர் யஷ்வந்த் சின்ஹா நினைக்கிறேன், இந்த 3 பேரையும் 75 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லாம